ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் சாயோட பர்த்டே செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம். அவன் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த நாள்னு சொல்லலாம். ஏன்னா லாஸ்ட்டு 2 மந்த்தாகவே என் பர்த்டே எப்போ வரணும்னு இருக்குமான்னு சொல்லிகிட்டே இருப்பான். அங்கே பாருங்கள், நான் ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தா சைடு கேப்பில் அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. ஒரு வழியாக அந்த நாள் வந்தாச்சு. அவனோட பர்த்டேக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கலாம், என்ன சாக்லேட் வாங்கலாம், என்ன கேக் வாங்கலாம், எங்கே வெளியே போகலான்னு கேட்டுகிட்டே இருந்தான். அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க எங்கே போகிறதுன்னு யோசித்து ஒரு 2-3 கடையை செலக்ட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் போயிட்டு பார்த்தா அவன் சைஸுக்கு எதுவுமே செட் ஆகலை. அப்புறம் என்ன, வேறு எங்கேயாவது போகலான்னு தேடி அலைஞ்சி ஒரு வழியாக ட்ரெஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நானும் கோபியும் சாய்க்கு கிஃப்ட்டு வாங்க டிமார்ட் தான் போனோம். சாயை ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நாங்கள் மட்டும் போயிட்டு சர்ப்ரைஸாக கிஃப்ட்டு வாங்கிட்டு கோபியோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தாச்சு. இந்த சம்மரை விட்டால் வேறு எப்பவும் சாப்பிட முடியாதுன்னு பர்த்டே செலிப்ரேஷன்னா நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்கள மட்டும்தான் இன்வைட் பண்ணுவேன். அந்த டைம் அவங்க இல்லாததுனால நாம் மட்டும் செலிப்ரேட் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். பர்த்டேனா யாரெல்லாம் நமக்கு இன்றைக்கி கிஃப்ட்டு தருவாங்க, அதில் என்ன இருக்குன்னு ரொம்ப ஆவலாக எதிர்பார்ப்பாங்க. சம்டைம்ஸ் யாரும் கிஃப்ட்டு கொடுக்கலன்னா ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் இப்போல்லாம் நானே கடைக்கு போயிட்டு அவங்க என்கிட்ட எப்பயாவது கேட்டு நான் வாங்கி தராத பொருளாக பார்த்து வாங்கி பேக் பண்ணி கிஃப்டாக கொடுத்துருவேன். அப்போ தான் யார்கிட்டேயும் அவங்க கிஃப்ட்டை எதிர்பார்க்க மாட்டாங்கன்னு. அதே சமயம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஹாப்பினஸ் தானே நமக்கு முக்கியம். அதனால் சாய் ஸ்கூலில் இருந்து வர்றதுக்குள்ளே நானும் கோபியும் அவனுக்கு தெரியாமல் டிமார்ட் போயிட்டு கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்து பேக் பண்ணி ஒளிச்சு வச்சிட்டோம். என்ன கிஃப்ட்டு வாங்கினேன்னு வீடியோ எண்டில் சொல்கிறேன். எங்கள் 3 பேருக்கும் தனித்தனியாக கிஃப்ட்டு வாங்கி பேக் பண்ணி ஸ்டிக்கரும் ஒட்டியாச்சு. இப்போலாம் ட்ரெஸ் எடுக்க கடைக்கு போனால் என்னை செலக்ட் பண்ண விடுறதே இல்லை, அவனே செலக்ட் பண்ணிப்பான். அவனோட செலெக்ஷன் செம காமெடியாக இருக்கும். அவன் எப்படி செலக்ட் பண்ணுவான்னா நிறைய டிசைன் போட்டதாக பார்த்து தேடுவான். அப்புறம் இப்போலாம் சைனீஸ் லாங்குவேஜில் டிஷர்ட் இருக்கான்னு தேடிக்கிட்டு இருக்கான். அப்படி கிடைச்சா அதையே வாங்கணுன்னு அடம் பிடிப்பான். நான் எப்படியோ பேசி சமாளித்து கூப்பிட்டுட்டு வருவேன். நெக்ஸ்ட் டைம் அவனுக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது அவன் செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ உள்ள பசங்கள்லாம் செம ஸ்மார்ட்டு. டேய், நீ செலக்ட் பண்ண ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டால் ஜோக்கர் மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதான்னு சொல்லுவான். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன, சாப்பாடு தான். எல்லோரும் சொல்லுவாங்களே நமக்கு எப்போவும் சாப்பாடு தான் முக்கியம்னு, அந்த கதையாக தான் போச்சு. அவன் பர்த்டே தேர்ஸ்டே வந்ததுனால நோ நான்வெஜ்னு ஹஸ்பண்ட் சொல்லிட்டாங்க. ஸோ தேர்ஸ்டேலாம் நாங்கள் மோஸ்ட்லி நான்வெஜ் சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் வெனஸ்டேவே நான்வெஜ் பண்ணி கொடுத்துடலான்னு பிளான் பண்ணினேன். காலையிலே மட்டன் வாங்கி கொடுத்துட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க. டிமார்ட் எல்லாம் போயிட்டு வந்ததுனால டைம் ஆயிடுச்சு. ஒரு 2:30 போல் தான் மட்டன் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். முடிக்க 3:30 ஆயிடுச்சு. ஃபாஸ்ட்டாக ரெடி ஆகிட்டு சாய் கூப்பிட போயிட்டேன். அப்புறம் ஈவினிங் எல்லோரும் சேர்ந்து ஸ்நாக்ஸுக்கு பதிலாக மட்டன் பிரியாணியை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங் மறுபடியும் டிமார்ட் கிளம்பியாச்சு. ஏன்னா சாக்லேட் வாங்குறதுக்கு என்னையும் கூப்பிட்டுட்டு போகணுன்னு சொன்னதுனால அவன் ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவனையும் கூப்பிட்டுட்டு போயாச்சு. அவன் கேட்டது வேஃபர் சாக்லேட். ஸோ அதனால் பர்க்கில் நல்லா ஆஃபர் போட்டதுனால நாங்கள் பர்க் சாக்லேட்டே வாங்கியாச்சு. அதோட மெலோடியும் சேர்த்து நான் வாங்கிக்கிட்டேன். கோபியும் சாய் பர்த்டேக்கு அவள் ஸ்கூலில் சாக்லேட் கொடுக்கணுன்னு ஆசைப்பட்டா. ஸோ அவளுக்கு மெலோடி கொடுத்துர்லான்னு பிளான் பண்ணி மெலோடி சாக்லேட் தனியாக வாங்கிக்கிட்டேன். அப்படியே பீஸா பண்ண சீஸும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட் ஆனதுலேருந்தே சொல்லிகிட்டு இருந்தான், அம்மா 12 o'clock எனக்கு விஷ் பண்ணு, மறந்துடாதன்னு சொல்லிவிட்டு 11:30 வரைக்கும் முழிச்சிட்டு இருந்துட்டு 12 o'clock எல்லாம் நல்லா தூங்கிட்டான். அப்புறம் என்ன, எழுப்புறேன் நானும் எழுப்பிட்டே இருக்கேன், எழுந்திருக்கவே இல்லை. ஒரு வழியாக கஷ்டப்பட்டு எழுப்பிட்டேன். பட் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். ஏன்னா எங்களுக்கு உள்ள பழக்கம் ஏதாவது ஒரு முக்கியமான டேனா க்ரீட்டிங் கார்டு ரெடி பண்ணுறது. அப்புறம் அவசரம்னு கார்டு ரெடி பண்ணி கொடுத்து ஃபஸ்ட்டு விஷ் பண்ணி ஹக் பண்ணிட்டேன். எனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி ரியாக்ட் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டான். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் நைட்டு விஷ் பண்ணது கூட அவனுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. காலையில் எழுந்து ஏமா எனக்கு விஷ் பண்ணலன்னு சேடாக கேட்குறான். கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே இல்லை நான் விஷ் பண்ணேன்னு. அப்புறம் என்ன, இருக்கவே இருக்குது வீடியோ ஷூட் பண்ணது. வீடியோவை காமிச்சதுக்கு அப்புறம்தான் அவன் நம்புனான். அம்மாடியோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன, பீஸா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அவன் ரொம்ப நாளாக என்கிட்ட பீஸா கேட்டுகிட்டே இருந்தான். சரி இன்றைக்கி பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். நான் வீட் ஃப்ளாரில் அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நான் சிம்பிளாக தோசைக்கல்லில் தான் ட்ரை பண்ணேன். பிப்ரவரி ஸ்டார்ட் ஆகும்போதே கேலண்டரில் ரோட் பண்ணி வச்சுட்டான். பாருங்கள் எப்படி 20th கேக்கு பலூன் எல்லாம் வச்சு ட்ரா பண்ணி வச்சுருக்கான்னு. அதில் அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அப்படியே ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போக சாக்லேட்டையும் பேக் பண்ணிட்டேன். எனக்கு மைதாவுக்கும் கோதுமைக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வெஜ் பீஸா தான் பண்ணினேன். ஈஸ்ட்டும் சுகரும் கொஞ்சமாக தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஒரு 10 minutes அப்படியே விட்டுட்டு அப்புறமா வீட் ஃப்ளாரோட ஈஸ்ட் வாட்டரை மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு 30 minutes அப்படியே விட்டுட்டு மாவு நல்லா உப்பி வந்ததும் 2ஆக பிரித்து அதில் ஒரு ஹாஃப் மட்டும் ஃபஸ்ட்டு பண்ணினேன். அதெல்லாம் வீடியோவில் கவர் பண்ண முடியல. அப்புறம் அதில் ஒரு பாதியை மட்டும் கொஞ்சம் தட்டையாக தேய்ச்சி அதில் ஃபோர்க் வச்சு ஹோல் போட்டு டொமேட்டோவும் சில்லியும் மிக்ஸ் பண்ண சாஸ் இருக்குல்ல அதை மேலே தடவி அதில் துருவின சீஸ் அப்புறம் இருந்த வெஜிடபிள் கேப்சிகம் கார்ன் கேரட் ஆனியன் ஃப்ரை பண்ண பன்னீர் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு மேலே கொஞ்சம் துருவிய சீஸை போட்டு ஓரம் ஃபுல்லாக மடித்து விட்டுட்டு எடுத்து தோசைக்கல்லில் வச்சுட்டேன். 20 minutes போல் சிம்மில் வச்சு குக் பண்ணிட்டேன். ஸோ அதனால் அடியில் கொஞ்சம் ட்ரையான மாதிரி ஆயிடுச்சு. 15 minutesக்குள்ளே எடுத்திருந்தா கரெக்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட்டு ஹாஃப் ட்ரை பண்ணும்போது சூப்பராக வந்துச்சு. இனிமேல் நோ மைதா வீட் ஃப்ளார்லேயே ட்ரை பண்ணலான்னு டிசைட் பண்ணிட்டேன். பீஸா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால பிரேக்ஃபாஸ்ட் அண்டு ஸ்நாக்ஸ் ரெண்டுக்குமே பீஸா தான். டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது வீட் பீஸா. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூழ் தான் பண்ணினேன். பட் அது யாருமே சாப்பிட்ல. மதியானம் ஸ்பெஷலாக பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன். லஞ்சுக்கு கப்பில் பேக் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. ஈவினிங் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் ரெடி ஆகிட்டு இஸ்கான் கிளம்பிட்டோம். வெளியே எங்கேயும் போகாதனால பக்கத்தில் உள்ள இஸ்கான் கோயிலுக்கே போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. கோயிலையே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே இன்றைக்கி தேர்ஸ்டேங்கிறதுனால சாய்பாபா கோயிலில் நல்லா சூப்பராக பிரசாதம் போட்டாங்க. வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு வரும்போது கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு கேக்கெல்லாம் வேணான்னு தான் பிளான் பண்ணோம். பட் அதுக்கு சாய் ஒத்துக்காததுனால 1/2 kg மட்டும் வாங்கிட்டு வந்து பக்கத்தில் அப்போதைக்கு இருந்தவங்கள வச்சு சிம்பிளாக கேக் கட் பண்ணிட்டேன். கேக் கட் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள அங்கிள் ஃபுல்லாக தலையை வச்சு மறைச்சிட்டதுனால அந்த பார்ட்டை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் கேக் கட் பண்ணுற வீடியோ இல்லை. நெக்ஸ்ட்டு நாங்கள் வாங்கி வச்சுருந்த கிஃப்டை ஒவ்வொருத்தராக கொடுத்தோம். அவனுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுச்சி கிஃப்டை பார்த்ததும். அப்புறம் கேக் வெட்டி எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறம் கிஃப்டை ஓப்பன் பண்ணினா இருக்கிறதுலையே பெருசாக பார்த்து இதான் என்னோடய கிஃப்ட்டு, இதுதான் நான் சாய்க்கு கொடுக்க போகிறேன்னு எடுத்துகிட்டு வந்து பெருசாக பார்த்து கோபி கொடுத்தா. முதல் கிஃப்ட்டில் நான் போலீஸ் காரு, செகண்டு ஃப்ளோட்டிங் ப்ளோ பாலு, அப்புறமா வந்து குட்டியாக ஒரு டெடிபியர் தான் அவனுக்கு கிஃப்டாக நான் வாங்கினேன். ஒவ்வொரு டைமும் டிமார்ட் போகும்போது அந்த டெடிபியரை தான் பார்த்து ஆசையாக கேட்டுட்டு இருந்தான். பெருசாக வாங்கலான்னு ஆசை. பட் அது ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால சின்னதாக பார்த்து வாங்கினேன். அதுவுமே அவனுக்கு ரொம்ப ரொம்ப இந்த போலீஸ்காரை செலக்ட் பண்ணது கோபி தான். ஆனால் அவன் நிறைய டைம் எனக்கே ஞாபகம் இருக்குது, டிமார்ட் போகும்போது அதையும் அவன் வாங்கி கொடுமா, இந்த கார் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்கான். பட் நான் அந்த டைமில் மறந்துட்டேன். ஆனால் கோபிகா ஞாபகம் வச்சுருந்து கரெக்டாக அதை வாங்கிட்டா. இன்னொன்று வந்து ஃப்ளோட்டிங் ப்ளோ பால், இது அவனுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்தளவுக்கு பிடிக்கல. இதுவா அப்படின்னு கேட்டான். ஆனால் விளாட செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அதுவுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் நைட்டு டின்னர் எதுவும் பண்ணலை. ஏன்னா கோயிலில் சாப்பிட்டதே வயிறு ஃபுல்லாக இருந்ததுனால ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கேக்கை சாப்பிட்டு டின்னரை முடிச்சாச்சு. அவ்வளோதான். அன்னைய டே செம்ம ஹாப்பியாக போச்சு எங்களுக்கு. ரொம்ப ஃபீல் பண்ணால் பர்த்டே முடிஞ்சு போச்சுன்னு ஃபீல் பண்ணாத, டெய்லி உன்னோட பர்த்டே தான்னு சொல்லி சமாதானப்படுத்தி ஹாப்பி ஆகிக்கிட்டேன். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பை.